We'll start. Okay. Behaviorism is a very interesting topic. Why our behaviors change according to our age, our growing up, adult, being adult, our behaviors are different. Being a child, our behaviors are different. And as you grow up, our behaviors keep changing. So why these kind of behaviors? So Arubagam, you just started. Okay. So how do our behaviors change? So we have all different behaviors. We cannot accommodate with the youngsters or the behaviors, and children have a different behavior. So why these are happening? So what is behaviorism? Like or through behavior path, sometimes we will find out what kind of person is this அப்படின்னு சொல்லிட்டு you see this person has a different attitude, this person he behaves differently, and some will be very compassionate, some will be like little arrogant. So behaviors changes as per the individual person, but on a general behaviorism ஒன்று இருக்கும் இல்லையா? Anger, then there is actually being a very sweet person, then you are very compassionate, or you're empathetic person, or you're always not a friendly person, not an interpersonal relationship is not very good. So there are many things. You are an extrovert or an introvert. So these behaviors, different behaviors, over the period they evolved by a different behaviorist theories, then psychologist அவங்க எல்லாரும். ஸோ ஒவ்வொரு பீரியட்லேயும் வந்து தே ஹாவ் நம்ம படிச்சிருக்கோம். நம்ம ஏஜிபி 1ல இருந்து நம்ம நிறைய விஷயம் படிக்கிறோம். ஸோ வாட் ஆக்சுவலி டிட்டர்மின்ஸ் ஆர் பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கூட நவீன் ஒரு கொஸ்டின் கேட்டாரு. அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வாட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மெனி பிலீவ் லைக் முன்னாடி இருந்த சைக்காலஜிஸ்ட் தே பிலீவ் தட் கான்ஷியஸ்னஸ், நம்மளோட கான்ஷியஸ்னஸ், நம்மளோட இன்ட்ராஸ்பெக்ஷன், நம்மளுடைய ஃப்ரீ வில்லு, இதுதான் வந்து நம்மளுடைய பிஹேவியரை வந்து டிட்டர்மின் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சில ஹியூமன் அகாடமிக் ஹியூமன் கான்ஷியஸ் இந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அகாடமிக் சைக்காலஜிஸ்ட் அவங்க சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பிஹேவியரை வந்து கொண்டு வருது, நம்மளோட ஓன் கான்ஷியஸ், நம்மளோட ஓன் திங்கிங், நம்மளுடைய காக்னிஷன். ஸோ தீஸ் வாட் ஆக்சுவலி பிஹேவியர் வந்து நம்மளுக்கு சில சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க இல்லை, இட் இஸ் ஆல்சோ மோர் தென் ஃப்ரீ வில், இட் இஸ் அ டிட்டர்மினிசம். It's like what we get it from the environment or from the genetics, இதுல the emotional determinism. So and so environment ன்னு வரும்போது mostly it will be like parenting, schooling, and நம்மளுடைய ஜாப் பொறுத்து இருக்கு நம்மளுடைய பிஹேவியரிசம். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா ஐடியில் வந்து they don't call sir, மேடம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. These corporations, they just call by name. They say Mr. And so avungalukku even in that way it's something equality. So that their behaviorism was different. So neenga vera manufacturing companies la ponina, you have to address with sir or madam. So everywhere the environment changes. நம்மளுடைய ஸ்கூலிங் பொறுத்து இருக்கு. ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்லாங், அவங்களுடைய லாங்குவேஜ், தி பிஹேவ், தி வே தி பிஹேவ் அண்ட் வே தி டாக் பேக் டு தி டீச்சர்ஸ், அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அங்கே வந்து மேபி த டிசிப்ளின் பார்ட் இஸ் வெரி லெஸ் அந்த மாதிரி. ஸோ தட் வில் டிட்டர்மின் தேர் பிஹேவியர் இன் தி லேட்டர் லைஃப். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து சரியா வந்து அவங்களுக்கு அந்த டிசிப்ளின். ஸோ private schools will that be different. So then each parenting style is different. So ஒவ்வொரு வீட்லயும் பார்த்தீங்கன்னா வேற வேற parenting styles இருக்கும்.
ஸோ பட் இதுல என்னன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் இல்லை ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் ஆர் house, they have a different traditions to follow, different things to follow. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டிசிப்ளின் பிரகாரம் அந்த பிள்ளைங்க இருப்பாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, அவங்க பிஹேவியர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன் சம் ட்ரெடிஷன் பெரியவங்களை பார்த்தாலே காலில் விடுவாங்க. ஸோ நம்மள சில ட்ரெடிஷனில் வி டோன்ட் fall on the feet, but we just greet them and நம்ம இல்லைன்னா ஒரு ஜஸ்ட் தலையை குடிஞ்சது. ஸோ எவ்ரிவேர் பட் எல்லாமே பேசிக்காக என்ன சொல்லுதுன்னா ஹவு யூ டிசிப்ளின் ரைட் ஃப்ரம் த சைல்டு டாய்லெட் ட்ரைனிங்ல இருந்து அந்த அந்த குழந்தை தானா சாப்பிட்ற அந்த பிஹேவியர் பேட்டர்ன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின்ல தான் வருது. ஸோ ஹவு ரீஇன்ஃபோர்ஸ் மோஸ்டா வந்து இட் இஸ் பீன் observed through BF Skinner. அவரை வந்து என்ன சொல்றாரு, reinforcement, positive reinforcement, how you condition your the human being, the person born in your ஒரு small kid, அதை எப்படி நம்ம அதை கண்டிஷன் பண்றோம், அதை எப்படி நம்ம பழக்கிறோம், டிசிப்ளின் பண்றோம். பட் despite being very good parent or you put them in a very good school, despite the children will have some tantrum issues, they have some temperamental issues. So how do you address them? So that is very important. One second. ஹலோ மேம், கேட்கல. நான் தான் மியூட் பண்ணி வச்சிருந்தேன் ஜஸ்ட் ஒரு ஓகே ஓகே சரி. One second. I just lock the room and come. ஸோ இதுதான் வந்து பிஹேவியரிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் சைக்காலஜிஸ்ட் கிவ் டிஃப்ரெண்ட் தியரிஸ். அவங்க வந்து அவங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிஃப்ரெண்ட் தியரிஸ் அவங்க வந்து சொல்றாங்க. அந்த தியரிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். பிஹேவியர் பேட்டர்ன் வந்து எப்படி வந்து உருவாச்சு, எப்படி அதை வந்து நம்ம சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெரி பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ ஒரு 5 year old வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இதுல போட்டிருக்காங்க ஒரு 5 year oldக்கு வந்து ஷூ எப்படி வந்து ஷூவை நாட் பண்றது நம்ம சொல்லி கொடுக்குறோம். அப்போ அந்த ஷூவை நாட் பண்ண சொல்ல கொடுக்கும்போது அது வந்து ஒரு 2 times இது பண்ணும். 3rd time வந்து அது கரெக்டா போட்டோன்னு நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருமே கை தட்டி அதை வந்து மோட்டிவேட் பண்ணி அதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். என்கரேஜ் பண்ணோன்னா என்ன ஆகும், இல்லை அந்த பொண்ணு நெக்ஸ்ட் டைம் ஷில் டூ இட் ரைட். And she will next day clap பண்ணுவாங்க, hug பண்ணுவாங்க. And then the father next day the father will say, hey, very good, you got it அப்படின்னு சொல்லிட்டு the first time itself you got it. So when you start doing that, the child will automatically pick up that, oh okay, I'm being appreciated, so நான் இது கரெக்டா போட்டுறணும். ஸோ அந்த பிஹேவியர் பேட்டர்ன் அது வந்து அது மாதிரி கத்துக்குது. So is this pattern, is this positive reinforcement applicable for a 15-year-old-னா கிடையவே கிடையாது. சேம் நீங்க வந்து அப்ளை பண்ணுங்களேன். நீங்க வந்து ஒரு அந்த பொண்ணு சரியா ஷூலேஸ் போடாம போகும் கோவத்துல, காலையில ஏற்றி விட்டதுனால. அடலசென்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கோவத்துல ஸ்கூலுக்கு போகும், ஹோம்ஒர்க் பண்ணிருக்காது. ஸோ இட் வில் பி ப்ரீ ஆக்குபைட், நிறைய ப்ரெஷர்ல எழுந்து ஷூ லேஸை சரியாவே போட மாட்டாங்க. அந்த ஷூலேஸ் போடாத போது நீங்க போய் இந்த 15-year-old கிட்ட போயிட்டு நீ ஷூலேஸ் ஒழுங்கா போடு அப்படின்னு சொல்லிட்டு
வெரி குட், நீ போட்டனா அங்கெல்லாம் கிளாப் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான். அது அது வந்து நம்மளே செம்மையா திட்டிட்டு போயிடும் அந்த பிள்ளை. வாட் இஸ் திஸ், why you're like treating me like a child, so this is not the right method அப்படிலாம் அது நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. So adolescence, it doesn't work. So same like clapping, hugging and these things, and if you are trying to shout at them like ஏன் சரியா போடல, ஒழுங்கா ஷூ லேஸ் போட்டு போ அப்படின்னு சொன்னா அது வந்து பேக் ஃபயர் தான் ஆகும் நமக்கு. லைக் they will actually backfire on us and say, okay, நீங்க வந்து இல்ல நான் கரெக்டா தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு they raise voice and they will shout back us saying நீங்க ஒன்னும் சொல்லி தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு. So the same reinforcement, the positive reinforcement doesn't work for different ages. அதுதான் நம்ம சொல்றோம். So discipline starts by at home, but in every stage the discipline is like the changes, the conditioning changes. So you cannot treat a 15-year-old the same as a 5-year-old. That's what அதுதான் நம்ம என்ன தெரியுமா, as the children grow, we don't grow along with them. That's a problem. So when we look at them as a 5-year-old itself, அவங்க வந்து ஒரு 15 years வரும்போது தான் அவங்கள நம்ம ஒரு 6 years 7 years மாதிரி பார்ப்போம். So அதனால the parents also doesn't grow along with them. So we always try to treat them but அவங்களுக்கு ஏஜ்க்கு ஏத்த மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணாதனால தான் they get that pressure. So that's what happens, but it is a shock for even parents. Okay, suddenly they grow up and they act very differently and they shout you. I mean, they shout, they disrespect you, they shout at you. So these things, these behaviors, this is not accepted by the parents. So this is what happens. So இதுதான் அவர் சொல்றாரு behaviorismல வந்து. So இவங்க என்ன சொல்றாங்கன்னா, many things, many factors determine the behaviors. So it can be your genetics, it can be your environment, it can be your consciousness and introspections. So introspection, the consciousness plays a very minimal role when you are an adult, but consciousness differs. Ipo neenga pathina, see, I'm not going by book actually, I'm just going by this. So if you read, I think you will get it. So and sorry, na idu PPT வேற மாத்தல. So இந்த 4 தியரி தான் நம்ம படிக்க போறோம். We are going to see these 4 theories. So இப்போ என்ன, I'm not going by book. So என்ன each theory says about the behaviorism, அது மட்டும் தான் பார்க்க போறோம். So first thing is, நம்ம ஏற்கனவே எல்லாமே ஏஜிபியில் படிச்சுதான். தாண்டிக் தியரி, லா ஆஃப் எஃபெக்ட், இவர் BF ஸ்கின்னரோட positive reinforcement, then classical conditioning, then you have the Badura doll. அது எல்லாமே சேம் திங், பட் ஹவு இட் இஸ் லைக் ப்ராக்டிகலி அப்ளிகபிள், அப்படி உங்களோட பிஹேவியர்ஸை அது எப்படி பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் we are more going to see on the behaviorism. So behavior therapy பார்த்தீங்கன்னா, it is everybody has a different view, but every theory is interconnected. ஆல்மோஸ்ட் எல்லாருமே சேமா தான் சொல்றாங்க. பட் ஆனா என்னன்னு, அவங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு இல்ல என்விரான்மெண்ட் டக்குன்னு ஒரு ஸ்டிமுலஸ் ஆகுது, அதனால இப்போ அதனால நீங்க ரெஸ்பாண்ட் பண்றீங்க, என்விரான்மெண்ட் ஸ்டிமுலஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி. சரி, இன்னொருத்தர் சொல்றாரு, என்விரான்மெண்ட் ஸ்டிமுலஸ் இருக்கும்போது, இப்போ ஒருத்தர் பட்டார் உங்களை அடிச்சிடாருன்னு வச்சுங்களேன், பலார்னு ஒருத்தர் அடிக்கிறாங்க அப்படின்னா, you might slap him back or you will not hurt him back. So 2 things will happen. But who will slap him back? இப்போ அவனுடைய என்விரான்மெண்ட்டை பார்ப்போம். அவனுடைய என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ he is coming from a very powerful ஒரு பொலிட்டிஷியனோ இல்ல இஸ் ஃப்ரம் பேக்ரவுண்ட் வேர் ஒரு ரவுடிசம் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல வராங்க. அப்படி ஒரு என்ன சொல்றது, சினிமாலாம் காமிக்கிற ஒரு தாதா மாதிரி அந்த மாதிரி ஃபேமிலியில வரும்போது அவங்கெல்லாம் இம்மீடியட்டா they slap back. ஒருத்தர் அடிச்சாங்கன்னா திருப்பி அடிச்சிருவாங்க. That's what they've been observing. That's what their behaviors are. பட் நம்ம இப்போ ஒரு நன்னை போய் யாரா ஒரு பேசுறாங்க அப்படின்னா, the nun will not talk back.
ஒரு ஏதோ ஒரு அந்த மாதிரி. ஸோ there's a difference in behaviors. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் த சேம். ஸோ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஸ்டிமுலஸ் இஸ் சேம், அப்போ ரெஸ்பான்ஸ் இஸ் நாட் சேம். ஸோ இதே தான் மாற்றி மாற்றி எல்லாரும் பேசுறாங்க. ஸ்டிமுலஸ், ரெஸ்பான்ஸ், அன்கண்டிஷன்ட் ஸ்டிமுலஸ், கண்டிஷன் ஸ்டிமுலஸ், நியூட்ரல் ஸ்டிமுலஸ், இதே தான். எவ்ரிபடி டாக்ஸ் அபவுட் த சேம் திங். ஒருத்தர் என்ன சொல்றாரு, ஓகே ஸ்டிமுலஸ் இருக்கு, ரெஸ்பான்ஸ் இருக்கு, பட் வாட் இஸ் லைக் கிவிங் தட் ரெஸ்பான்ஸ்? ஸோ ஏதோ ஒரு நடுவில் ஒரு டிரைவ் இருக்கணும். இப்போ பசிச்சுன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து சாப்பாடு நேரம் வந்துச்சுன்னா, யுவர் ஸ்டிமுலஸ் வில் பி only if you are hunger. There should be a drive. You have to have that hunger to eat. Okay, if you are having less, இப்போ உங்களுக்கு ஹங்கரே இல்லை, பட் ஆனால் 1 o'clock ஆயிடுச்சு, ஆனால் ஹங்கரே இல்லை அப்படின்னா, then it is no drive. So there is a stimulus, that is the correct அந்த டைம் வந்துருச்சு, condition and the unconditioned time, the conditions time is come, but your there is no motivation, there is no drive. So உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து it's like you're not going to eat, or you're going to eat very less. So your response is different. So இதுதான் எல்லாருமே they just going around the bush எல்லாருமே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா, நான் ஷார்ட்டா சொல்றேன், இவங்களுக்கு ஸ்கின்னர் சொல்றாரு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரண்ட் கண்டிஷன்ஸ் தான் வருது. சின்ன வயசுல இருந்தே வந்து உங்களுக்கு இந்த டைமுக்கு, இப்போ சில ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து 1 o'clock சாப்பிட்டுருவாங்க. அண்ட் அந்த மாதிரி they have certain kind of ஒரு conditioned stimulus. 1 o'clock கரெக்டா எல்லாம் டேபிளுக்கு வந்துருவாங்க, 8 o'clock எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துருவாங்க. ஸோ தே ஹேவ் ஒரு ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, யூ ஹேவ் அ கண்டிஷன். ஸோ அதை வச்சு அவர் வந்து இந்த கேட்டு, டாக், இப்போ வந்து இந்த டாகுக்கு நீங்க வந்து கண்டினியூஸா பிஸ்கெட் கொடுத்து ஷேக் ஹேண்ட்ஸ் சொன்னீங்கன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா ஷேக் ஹேண்ட்ஸ் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அது ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்குறோம். But thinking that it will get a biscuit, but I mean instead வந்து அதை தடவி கொடுத்து very good அப்படின்னு சொன்னா, even that becomes a neutral stimulus for them. Oh, I'm getting a hug, I'm getting a I'm pampered by the owner அப்படின்னு சொல்லிட்டு it will give a shake first. ஆனா இனிஷியலா நம்ம வந்து அதுக்கு பிஸ்கெட் கொடுத்து அது ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்து அதுக்கு பழக்கிருப்போம். So these things he says, BF அவர் வந்து அது சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றேன்னா, ஜோசப் உல்ஃப் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதாவது நீங்க வந்து ஒரு ஃபியர் இருக்கு, ஒரு ஆன்சைட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து அந்த டீசென்சிடைசேஷன் வந்து யூ கேன் டூ இட். ஹவு யூ டூ இட், அது வந்து அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணுங்க. அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணுங்க. யூ வில் அன்லேர்ன் the behavior and learn the new behavior. You try to learn the new things and not get overcome the fear by learning the new techniques and new things to get over the fear. So அவர் அப்படி சொல்றாரு. ஸோ லாசரஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து ஜென்ரலா பேசுறீங்க, எல்லாருமே வந்து எல்லா சைக்காலஜிஸ்டும் நீங்க கான்செப்ட் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்றீங்க, நீங்க வந்து ஒரு டெஃபினிஷன் மாதிரி கொடுக்குறீங்க. பட் ஈச் person is different, each person is unique, each person has a different problem. So நீங்க ஏன் வந்து every client has a different problem அப்படிங்கும்போது, why can't we give a unique answer to the problems? Every client has a new problem, comes with a uniqueness of a goal, and they have a unique motivation. So you have to address them. இப்போ நீங்க ஜென்ரலா ஒரு இந்த பிஹேவியர் இப்படி இருந்தனால இவங்க பிஹேவியர் இப்படி இருக்கு, இவங்க என்விரான்மெண்ட் இப்படி இருக்கனால இவங்க பிஹேவியர் இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் அந்த என்விரான்மெண்ட்ல வர பையன் வந்து டிஃப்ரெண்டா இருப்பான். இப்போ வந்து ஒரு பொலிட்டிஷியன் ஃபேமிலில இருந்து வரான் வச்சுங்களேன், நீ நாட் பி எ பொலிட்டிஷியன். இப்ப நிறைய நம்ம மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க நம்ம இதுல, அவங்க பசங்கெல்லாம் வந்து மினிஸ்டர்ஸ் ஆக மாட்டாங்க. They'll be different, they'll be doctors, they'll be going abroad, illa vera enga settle aiduvanga vera country. So they will be a different person altogether. So it's need not be always the same. So ivar enna solrana Lazarus, so every behavior pattern has to have a uniqueness or a unique problem that நம்ம address பண்ணனும் அப்படினு சொல்றாரு. அப்புறம் ஹான்செக் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னான்னா, 75% it is not there in the book, but I'm just saying, அவரு தான் வந்து
நீங்க AGP 2ல இருக்குன்னு நினைக்கிறேன். அவரு தான் வந்து நம்ம 3 டைப் ஆஃப் பீப்புள் சொல்றாரு. எக்ஸ்ட்ரோவர்ஷன், நியூரோட்டிசம் அண்ட் இன்ட்ரோவர்ஷன். அவரு சொல்றாரு. ஸோ அவருக்கு அவரோட தியரி பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா 75% ஆஃப் யோர் பிஹேவியரிசம் கம்ஸ் த்ரூ ஜெனடிக்ஸ். ஸோ இது வந்து இன்ஹெரிட்டட். நீங்க வந்து உங்க பேரண்ட்ஸ் எப்படி நீங்க அப்சர்வ் பண்ணீங்க, உங்க டீச்சர் எப்படி அப்சர்வ் பண்றீங்க, உங்க ஸ்கூல்ல நீங்க எப்படி அப்சர்வ் பண்ணீங்க, உங்க சொசைட்டில நீங்க எப்படி இருந்தீங்க, உங்க what kind of community you were in. So these things only will determine your behaviors அப்படின்னு சொல்றாங்க. எவ்ரிபடி நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட் ஆகிறதுக்கோ ஆர் ஒரு நியூரோட்டிக் பர்சனா ஆகிறதுக்கோ ஆர் நீங்க வந்து ஒரு அக்ரெசிவ் பர்சன் ஆகிறதுக்கோ உங்களுடைய நீங்க வந்து என்ன நீங்க வந்து இன்ஹெரிட் பண்ணீங்க உங்களுடைய see if it's a very close community ன்னு வச்சுங்களேன், you live in a very close community, சித்தப்பா, மாமா, அப்பா, லைக் so uncle, aunt, cousins அப்படின்ற போது when you live, but this applicable only for the close community. If you're living in a very close community, எல்லா behaviors-உம் நம்மளுக்கு வந்து இன்ஹெரிட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்ற 75% you will be inheriting. You will be getting it from your close people because you will be observing uncle more than your father. You will be admiring the uncle. Uncle இப்படி இருக்கு, அவருக்கு இவ்வளோ இது இருக்கு, டேலண்ட் இருக்கு. So you will be observing that person. So you might try to become like that person. So அதான் அவர் சொல்றாரு. So 75% நீங்க வந்து இதுல இருந்து வரும், 25% தான் உங்களோட என்விரான்மெண்ட் அஃபெக்ட். ஸோ எவ்ரிபடி எல்லாருமே ஒரு விஷயத்த சொல்றாங்க. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெர்சன்டேஜ் டிஃபர்ஸ். ஒருத்தர் வந்து இது அதிகமா இருக்கலாம், அது அதிகமா, இந்த டிட்டர்மினிசம் அதிகமா இருக்கலாம். ஸோ தே கீப் இவால்விங் த சேம் ஐடியாஸ் பட் ஆன் அ டிஃப்ரெண்ட் கான்டெக்ட். அதுதான் அவங்க சொல்றாங்க. இப்போ இவர் பிஎஃப் அவர் என்ன சொன்னாரு, ஸ்கின்னர் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அன்கண்டிஷன் ஃபுட்டு வரும்போது the dog the salivate because of the conditioned response and neutral response வந்து பெல் இருக்கும். அந்த பெல் அடிச்ச உடனே அதுக்கு சாலிவேட் ஆகும். அதுக்கப்புறம் அது வந்து ஃபுட்டு கண்டிப்பா ஃபுட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு. ஸோ நம்ம ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த பெல்லை நம்ம வந்து சும்மா அடிக்கிறோம், ஆனா ஃபுட்டை காமிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லும் போது it doesn't salivate. ஒரு ஸ்டேஜ்ல it doesn't salivate. Then நீங்க வந்து பெல்ல ரிமூவ் பண்ணிட்டு ஃபுட்டை மட்டும் வச்சீங்கன்னா then it will salivate again. So this இதே இந்த behaviorism. பட் ஆனா most of them are actually researched by using dogs, cat, pigeon அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணோம். பட் ஹியூமன் பீயிங் வரும்போது அவர் சொல்றாரு there is a uniqueness. So everybody has a unique problem. They have a unique motivation. They have a unique goal. So அதை வந்து நம்ம எப்படி வந்து பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து அப்ளைட் பிஹேவியர் அனாலிசிஸ் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, பிஹேவியர் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் இட்ஸ் கான்சிக்வன்சஸ். ஸோ என்ன நடக்குது, நம்மளை சுத்தி என்ன நடக்குதோ அதுல தான் நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம். இப்போ வந்து நம்ம அதான் நான் சொல்றேன், நம்ம வந்து ஒரு ஸ்டிமுலஸ் இருக்கு நமக்கு வந்து. இப்போ என்விரான்மெண்ட்ல நமக்கு வந்து இப்போ ஒரு நல்ல ஸ்கூல்ல நம்ம படிக்கிறோம். ஸோ வந்து காலையில ஏஞ்சி நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணணும், அயன் பண்ணணும், ட்ரெஸ் அயன் பண்ணி போடணும் ஸ்கூலுக்கு. அண்ட் வீட்டுக்கு வந்தோடனே தென் யூ ஹாவ் டு கீப் யுவர் ட்ரெஸ் செப்பரேட்லி, தென் யூ ஹாவ் டு வேர் ஹோம் ட்ரெஸ். இது எல்லாமே ஒரு நம்ம ஒரு ஸ்டிமுலஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். திஸ் இஸ் லைக் லைக் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது யுவர் ரெஸ்பான்ஸ் வில் பி ஆல்சோ டிஃப்ரெண்ட். ஸோ யூ வில் பிகம் அ வெரி டிசிப்ளின்டு பர்சன். ஸோ அதே மாதிரி நான் சொன்னேன். அதே இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து சொல்லி கொடுக்குறாங்க பி கைண்ட், பி வெரி கம்பேஷனேட் அப்படின்ற போது. ஸோ வென் இந்த ஸ்கூல்ல யாராவது ஒரு பையன் ஒன்று திட்டான் அப்படின்னு சொல்லும் போது he will not respond the same way. ஸோ அதேதான் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து. ஸோ திஸ் இஸ் நாட் லைக் சம்திங். அவர் என்ன சொல்றாருன்னா, சம்டைம்ஸ் இட் இஸ் தி என்விரான்மெண்ட், நாட் த cognitive. You are not using a cognitive processes. Some of the stimulus வந்து நீங்க வந்து இது வந்து உங்களுக்கு ரொட்டீனா வந்துச்சுன்னா நீங்க cognitive process யூஸ் பண்ண தேவையில்லை.
இப்போ இல்ல சடனா ஒன்று நடக்குது அப்படின்னு சொன்னா கூட ஒரு விஷயம். இப்ப இதுல எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சடனா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு நம்மளை இடிச்சுறாங்க யாராவது அப்படின்னு சொன்னா, இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு காக்னிட்டிவ் ப்ராசஸே தேவையில்லை. நம்ம கத்துவோம், இல்லை நம்ம ஃபியர்ல இருப்போம், நம்ம ஒரு வில் ட்ரை டு யூனோ ஹெல்ப் கேட்போம். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் வில் பி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ ஒரு சடனா ஒரு ஸ்டிமுலஸ் நடக்குது அப்படின்னா ரெஸ்பான்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ இதுக்கு வந்து காக்னிட்டிவ் தேவை. பட் சம் ஆஃப் த திங்ஸ் வி நீட் அ காக்னிட்டிவ் அனாலிசிஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எதுக்கெல்லாம் தேவைப்படணும் அப்படின்னு சொல்லும் போது இதே மாதிரி தான் நம்ம வந்து same example they're saying, like for the adolescent, இப்போ you cannot treat a 5-year-old and adolescents are same. So 15-year-old வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், 5-year-old வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து the response will be very different. You cannot give the same stimulus again, because again you need a cognition. There you need a cognition. There you need to have a different method, different reinforcements. So இதுக்கு வந்து தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, this is what the applied behavior analysis வந்து tells you how your problems will be solved through this stimulus response theory. So இதுல வந்து cognition or variables doesn't need அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு சடனா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ், அதுக்கு தான் நம்ம பண்றோம். சம் ஆஃப் த திங்ஸ் வி நீட் அ பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நமக்கு தேவைப்படுது. எப்பன்னா if that person is an adolescent அப்படின்னு சொல்லும் போது we cannot always go for a positive reinforcement. Sometimes we have to go for a negative reinforcement. ஒரு பனிஷ்மெண்ட் தேவைப்படுது அவங்களுக்கு. இப்போ அவங்க இல்லை, அவங்க வந்து மார்னிங் I cannot do this அப்படின்னு சொல்லி they shout at you back அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க, parents has to give them some பனிஷ்மெண்ட், ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, பண்றாங்க. அப்போ அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ஓகே, நீ வந்து இந்த ஹோம்ஒர்க் முடிக்கல அப்படின்னு சொன்னா நான் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து வெளியே எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன். ஒன்லி இஃப் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க் திஸ் வீக்கெண்ட் வில் கோ அவுட் அப்படின்னு நம்ம ஒரு கொடுக்குறோம் அப்படின்னா then your response will be positive. But you have given a negative reinforcement. You are taking off the she likes to go out on weekends with friends or with the family, இல்ல ஒரு அவுட்டிங் போறாங்க, ஒரு டின்னர் போறாங்க அப்படின்னா you are giving a negative reinforcement, but your response is a positive response. So இதுதான் அவங்க சொல்றாங்க. ஆனா இதே வந்து பாசிட்டிவ் அண்ட் this is a stimulus and response theory. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா நியூரோ பிஹேவியரிஸ்டிக் அவங்க என்ன சொல்றாங்க, they slightly differ. அவங்க என்ன சொல்றாங்க, ஓகே there is a stimulus, there is a response, பட் அதுக்கு நடுவுல வந்து நிறைய விஷயம் இருக்கு, அது வந்து நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயம்னா மோட்டிவேஷன் இருக்கு, காக்னிட்டிவ் மேப் இருக்கு, ஒரு ஆள் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுதான் அவர் ரெஸ்பான்ஸ் பண்றாரு. ஸோ இது எல்லாம் வந்து நம்ம இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம நடுவுல இருக்கு, இதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க, நியோ பிஹேவியரிஸ்ட் அவங்க சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து தே ஆர் மோஸ்ட்லி தே அடாப்டிங் டு தி பேவிலியன் டேர்ம்ஸ். அதே தான் நான் சொன்னேன். இதுக்கு என்னன்னா ஒரு சடனா ஒரு ஆட்டோமொபைல், அவர் கார்ல உட்காந்துருக்காரு, நமக்கு இதுல கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சம் பீப்புள் தே வில் நாட் டேக் லிஃப்ட் எடுக்க மாட்டாங்க, இன்ஜெக்ஷன்ஸ் போட மாட்டாங்க, அந்த மாதிரி. பட் தில் பி அடல்ட், தே ஆல் க்ரோன் அப். பட் ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுடைய சின்ன குழந்தை மாதிரி அழுவாங்க இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு. பெரியவங்களே நீங்க நிறைய, ஐ ஹேவ் மை ஃப்ரெண்ட் ஆல்சோ டூயிங் த சேம் திங். அவளுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க முடியாது, என்ன, பிகாஸ் ஷில் பிரிங் டவுன் த ஹோல் ரூஃப் டவுன். அந்த மாதிரி ஷி வில் ஸ்க்ரீம் அண்ட் ஒரு 4 பேர் அவளை பிடிக்கணும். தென் ஷி வில் கிக் அண்ட் நீடில்ஸை பார்த்த உடனே ஷி வில் ஸ்க்ரீம். பட் அதர் திங்ஸ் ஷில் பி சோ போல்ட். எல்லாத்துலேயுமே ஷில் பி வெரி போல்ட். ஷில் பி டிரைவிங், ஷில் பி டிராவலிங், எல்லாமே பண்ணுவாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது குட்டி ஒரு இன்ஜெக்ஷனுக்கு பயப்படுவாங்க. ஸோ ஆனால் அதே ஒரு குட்டி குழந்தை போகும், ஒரு 6 years old போயிட்டு அழகா இன்ஜெக்ஷன் குத்திட்டு அழகா அழாமே வரும். ஸோ இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்றாங்க. இதுக்கு வந்து என்ன, ஸோ உங்களோட ஸ்டிமுலஸ் வந்து அந்த இன்ஜெக்ஷனு, பட் யுவர் ரெஸ்பான்ஸ் ஸோ டிஃப்ரெண்ட். பீங் ஈவன் அடல்ட் யூ ஆர் வெரி டிஃப்ரெண்ட், பீங் அ சைல்ட் யூ ஆர் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ இதுக்கு என்ன வந்து வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு இதுக்கு தான் ஒரு என்ன சொல்றாங்கன்னா,
classical automatic conditioning and an automatic response. This is what happens. So இப்போ வந்து இப்போ ஒருத்தர் நல்லா டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப வருஷமா டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சிக்னல் நிக்கிறாரு, நின்ன உடனே அவருக்கு வந்து பின்னாடி வந்து நல்லா அடிச்சிடுறாங்க வந்து அவருடைய காரை. ஸோ ஆல்மோஸ்ட் அவர் கார் வந்து ஹாஃப் சைஸ் ஆயிடுது, நல்ல பிக் டென்ட் அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ இஸ் ஹர்ட். அண்ட் அந்த ஷாக் வந்து அவருக்கு பயங்கரமா அவருக்கு ரெஸ்பான்ஸ். அவருக்கு என்னன்னா ஆல்மோஸ்ட் லைக் நம்ம நம்ம செத்துட்டோம், லைக் ஆல்மோஸ்ட் ஐ ரீச் த டெத் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த ஷாக்ல போயிடுறாரு. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஷாக்ல போன பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கப்புறம் நீங்க வந்து he is not taking the car at all. அவர் வந்து அந்த காரே ஓட்ட மாட்டாரு, காரை பார்த்தாலே பயம், அந்த கார் மாதிரி 4 சீட் இருந்தாலே பயம். ஸோ அந்த ஃபியர் வந்துடுது அவருக்கு. தென் அவருக்கு வந்து எந்த ஒரு அந்த சீட்டை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து காருக்குள்ளேயே ஏற மாட்டாங்க, கார் டிரைவ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ திஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஸோ இதுதான் அவங்க சொல்றாங்க, இந்த லிஃப்ட்ல போவே மாட்டாங்க. அதான் என்னன்னா, என்னைக்காவது ஒரு நாள் லிஃப்ட்ல மாட்டியிருப்பாங்க, சின்ன வயசுல மாட்டியிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு அடலசன்ஸ்ல மாட்டிருப்பாங்க, அண்ட் தே வில் நாட் கோ ஆஃப்டர் தட். ஸோ வை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா there is a cognitive map. So you are connecting to the incident. இம்மீடியட்டா இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அந்த காரை பார்த்தோன்னே அவர் கையில ஷேக் ஆகுது. அவர் வந்து இந்த காருக்குள்ள உட்கார மாட்டேன்னு சொல்றாரு, கார் டிரைவ் பண்றதுல பின்னாடி சீட்ல கூட உட்கார மாட்டாரு. ஸோ பிகாஸ் ஆஃப் தி காக்னிட்டிவ் மேப்ஸ். ஸோ பிட்வீன் த ஸ்டிமுலஸ் அண்ட் தி ரெஸ்பான்ஸ் தேர் இஸ் அ காக்னிட்டிவ் மேப். நீங்க கனெக்ட் பண்றீங்க, யூ ஆர் கனெக்டிங் டு தி இன்சிடென்ட், யூ ஆர் கனெக்டிங் to the so you're expecting that there is another accident will be happening. So இதுதான் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு இந்த நியூரோ இதுல. ஸோ அதை வந்து 3 பிரிக்கிறாங்க திருப்பியும், ஸ்டிமுலஸ் ஜெனரலைசேஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் அண்ட் ஸ்டிமுலஸ் டிஸ்கிரிமினேஷன். ஸோ இதுதான் வந்து இதை வந்து எப்படி அவங்க கெட் ஓவர் பண்றது, இதை நம்ம அவங்களுக்கு வந்து கண்டிஷன் பண்ணி நம்ம வந்து. ஸோ இப்போ இவர் வந்து கார்ல உட்காரவே மாட்டாரு, இனிமே நான் காரை பார்த்தாலே எனக்கு பயம் அப்படின்னு சொல்றாரு. பட் ஆனா வந்து அதே மாதிரி பிளெயின்லயும் போக மாட்டாரு, பிகாஸ் கார்லயும் போக மாட்டாரு, பிளெயின்லயும் போக மாட்டாரு. வை? இப்போ இதான் உங்க கொஸ்டின். Your question is why this person is responding to this stimulus. இதுதான் உங்களோட கொஸ்டின். ஸோ if you have experience, just let me know, because anybody has experienced that? உங்க பிஹேவியர்ஸ் அதெல்லாம் மாறி இருக்கா ஏதாவது? Do you have any specific behaviors after something happened in your life? ஏதோ ஒரு இது நடந்து, but how did you get over that? அதை பத்தி தான் நம்ம சொல்ல போறோம், எப்படி யூ கெட் ஓவர் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஸோ 3 things they are going to do. So social learning theory and then cognitive behavior. ஸோ 2 தியரி தான் இருக்கு. We'll finish it. So how do you, நீங்க உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் நம்ம பண்றோம்? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, these all only determines our behavior. வீட்டில் எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம், வீட்டில் எப்படி அப்சர்வ் பண்றோம். ஸோ நம்ம படூரா ஒரு இது பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம அப்சர்வ் பண்றோம், ஒவ்வொருத்தரையும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்சர்வ் பண்றோம். பட் the father being very arrogant, the child also may be an arrogant person, because he tried to control his wife. வச்சுங்களேன், அவங்க பார்த்துட்டே இருக்காரு, oh, that's how you have to control woman, or you have to control the wife. So the boy also inherit the same behavior pattern. நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன். Even my maid has told me this, how my son reflects my father. So these observation around us, the stimulus part, it is happening around us, the environment stimulus, நம்மளுடைய genetic stimulus. So these stimulus is the response. The response will be your behaviors.
ஸோ நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க, ஒரு விஷயத்த நீங்க எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்றீங்க. That's why we teach the children to the discipline part. எப்படி நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்க ஒவ்வொரு விஷயத்தையும். எப்படி ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா, how do you you respond. இப்போ some women, because I have in a very strong mother as my personality. My mother is a very strong person, so I keep observing her, and the way she handles, like, men, and she's an income tax officer. So அவங்க ஆஃபீஸ்க்கு சின்ன வயசுல கூட்டிட்டு போறாங்க. So I used to really observe her. So how strong this woman is. And I used to admire my mother. At office, everybody, because she's being very honest, everybody respects her so much. And she will handle so beautifully everybody, romba smootha, but not being very arrogant, at the same time earning that respect. So I used to admire my mother, like, so but either விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, me and my sister, we're totally a different opposite. She's kind of a weakனா என்ன சொல்றது, she cannot handle things. ஒரு situation வரும்போது her response is withdrawal, like run away from that situation, like go or enga poi hide paniknom appdi solite and madri, because she has not observed environment properly, or and mari or character. Maybe she's got a friend like that, we don't know, but ipada enak adu puriyudhu. But I used to observe my father and mother being the best inspiration for me. So I want to become like mother, very bold and and facing the problems and solving the problems and the madri. So idellame da determines your behavior. So நீங்க உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, உங்களோட வளர்ப்பு எப்படி இருக்கு, உங்களோட டிசிப்ளின் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்க ஒரு பட் when you grip with some incident or some இப்போ ஸ்டக், இப்போ வந்து இவர் அந்த ஆக்சிடென்ட் ஆன பிறகு இஸ் நாட் கெட்டிங் இன் டு தி கார். ஸோ ஸோ அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்டிமுலஸ் ஜெனரலைசேஷன். அதாவது எதுவுமே ஒரு 4 கால், நம்ம இப்போ ஒரு சின்ன குழந்தை வந்து, அதான் சித்ரா மேம் கூட ஒரு கிளாஸ்ல சொன்னாங்க, ஒரு சின்ன குழந்தை வந்து 4 legs இருந்துச்சுனாலே அது டாக். ஸோ இட் டேக்ஸ் எவ்ரிதிங் அஸ் டாக். ஸோ இது டாகி போகுது, இங்க ஒரு டாகி போகுது. ஸோ கேட் ஆல்சோ இட் சேஸ் லைக் இட்ஸ் டாகி. ஏன்னா அதுக்கு வந்து அந்த டாகி ஃபர்ஸ்ட் வந்து அது மண்டே நல்லா ஏறி இருக்கு. ஸோ அதனால 4 leg பார்த்தா டாகி ஆயிடும். ஸோ அத ஹார்ஸை பார்த்தா பிக்கர் டாகி அப்படி. ஸோ இது அந்த மாதிரி. ஸோ இந்த இப்போ இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, காரை பார்த்தாலே பயம் வருது, காருக்குள்ள ஏறதுக்கே பயம் வருது. ஸோ he has to get over this fear. So this is the challenge for the psychologist. So he has to get over the fear of the in the stimulus, in the generalization stimulus இருந்து அவர் வந்து வெளியே வரணும் அப்படி. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து we are going to give them a treatment. Then the stimulus discrimination occurs when a conditioned fear. இப்போ வந்து அவருக்கு வந்து கார்னா பயம், பட் ஆனா அவர் ஒரு மூவி தியேட்டர்ல வந்து போய் உட்கார்றாரு, அவரே போய் உட்கார்றாரு, அதே பர்சன் வந்து போய் மூவி தியேட்டர்ல போய் உட்காரானா அதே மாதிரி சீட் இருக்கு, ஆனா நிறைய சீட்ஸ் இருக்கு. ஸோ he can discriminate. இப்போ இவர் வந்து this is not a car, இருட்டா இருக்கு, டார்க்கா இருக்கு, பட் there are many people there and many seats are there. So he is able to discriminate. This is not a car. So he can sit there without fear. ஸோ அது ஒரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க வந்து எல்லாருமே டேடி சொல்லாது, எல்லாருமே டேடி கூப்பிடாது, அவங்க டேடி தான் அந்த டேடி கூப்பிடாது. நாட் லைக் even the men who look alike, the child can identify who the daddy is. So it called daddy only one person, though there are many men, uncle இருப்பாங்க, சுத்தி யாரா இருந்தாலும் அது கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணும். So that's what your stimulus. Then you have to extension of so இப்போ வந்து நீங்க வந்து கிராஜுவலா வந்து you have to eliminate the fear. இப்போ ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்னா, அது மாதிரி இந்த டாகுக்கு வந்து அந்த பெல்லை எடுத்து விட்டாங்க, பெல்லை எடுத்தோன்னு டைரக்டாவே ஃபுட்டு வைக்கிறாங்க. அண்ட் ஸோ இட்ஸ் சேலஸ். அதே மாதிரி they will remove the neutral stimulus. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஸ்பைடர்
ஒரு வந்து ஒருத்தருக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன பண்ணுவாங்க, அது வந்து இப்படி காங்கர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம வந்து சைக்காலஜிஸ்ட் அவங்க டீச் பண்ணணும். பட் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொன்னா யூ கேனாட் பி கம்ப்ளீட்லி எராடிகேட்டிங். இப்போ நீங்க இல்ல இப்போ ஒரு போஸ்ட் ட்ராமால இருக்கு ஒரு குழந்தை அப்படின்னா கம்ப்ளீட்லி ஷி கேனாட் ஃபர்கெட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். ஷி கேனாட் லைக் ஓவர் கம் இட் லைக் ஓவர் நைட் ஆர் ஃபர்கெட் அபவுட் இட். யா டெல் மீ சுலைமான். Yeah, I just want to add ஒரு சின்ன இன்சிடென்ட் ஆக்சுவலி நடந்துச்சு. ஐ டோன்ட் நோ வேர் யூ வில் ஃபிக்ஸ் திஸ், ஐ டோன்ட் நோ, பட் I'll tell a story. சின்ன ஒரு 2 minutes I'll take. ஓகே. என் யங்கர் சனுக்கு வந்து அவனுக்கு வந்து இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸை பார்த்தா அவனுக்கு கொஞ்சம் ஃபியர். ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சு, அவன் மேலே ஏறிடுச்சு. ஆக்சுவலாக அவன் ஸ்கூல் போயிட்டு வரும்போது எங்களது டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டு, இட் வில் பி அரௌண்ட் 200 meters ஸ்ட்ரீட் ஆக்சுவலாக. அது அவன் ஒரு வாட்டி ஸ்கூல் விட்டு வரும்போது அது நாய் வந்து அவன் மேலே ஏறிடுச்சு. அது தெரிஞ்சு பண்ணிச்சோ தெரியாமல் பண்ணிச்சோ தெரியல, ஏதோ பண்ணிட்டு அந்த வேற ஸ்ட்ரீட் டாக் அது ஏறிடுச்சு. அவன் அதுலேருந்து அவனுக்கு நாய் போனாலே நாங்களே அவனை கேலி பண்ணுவோம், போகாதரா பக்கத்தில் ஏறிட போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அவனுக்கு வந்து ஒரு ஃபியர் இருந்தது இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் மேலே. அப்போ இது வந்து இட் வாஸ் இயர்லியர் ஆக்சுவலி. அப்போ என்னாச்சு, இப்போ ஒரு 1 year இருக்கும், 1 year இருக்கும். அப்போ நான் வந்து யூஸ்வலி ஆஃப்டர் மீல் நைட்டு வந்து ஐ வில் கோ ஃபார் அ வாக். மீல் முடிச்சுட்டு ஒரு 6000 steps வந்து நான் அந்த ஸ்ட்ரீட்ல அந்த எண்ட்லேருந்து இங்கே வரையும் நடப்பேன். அப்போது யூஸ்வலி நம்ம கிளாஸஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ப்ளூடூத் ஹெட்செட்டில் போட்டு ஸோ மொபைலில் வச்சுட்டு அது கேட்டுக்கிட்டே வாக்கிங் பண்ணுவேன். அப்போது ஒன்ஸ் ஐ காட் டவுன் ஃப்ரம் மை ஹவுஸ் அண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் வாக்கிங். அப்போ என்னாச்சு, என்னோட நெய்பர் ஹவுஸில் வந்து ஒரு ஸ்ட்ரீட் டாக் அவங்க வீட்டுக்குள்ளேயே வளரும். அது ஆக்சுவலாக அவங்க தான் அது ஃபுட்டு போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. ஈவன் தென் அது பார்த்தாலே என் பயப்படுவான். ஸோ அவன் வந்து அந்த டாக் வந்து எப்போவுமே அவங்க வீட்டில் தான் இருக்கும். அந்த ஓனர்ஸ் வந்து வெளியில் ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ அதனால் அன்னைக்கு அந்த 2 நாளாக வெளியில தான் வச்சு வேற யாரோ மூலமாக சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் அவுட் சைட் ஆக்சுவலி. ஸோ நான் வெளியில் போய் நான் வாக்கிங் போகிறேன். வாக்கிங் போகும்போது என்னாச்சு, இட் வாஸ் நைட் ஆக்சுவலி, இல்லை 10:30 10-11 இருக்கும். நான் வெளியில் போகிறேன், என்னை பார்த்து நான் மொபைல் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கேன். பட் என்னை பார்த்து பார்க் பண்ணுச்சு ஆக்சுவலி நாய். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது எதுக்குடா பார்க் பண்ணுதுன்னு பார்த்தா, எனக்கும் அந்த டாகுக்கும் நடுவில் தெர் வாஸ் அ ஸ்னேக் சிட்டிங் ஆன் மை வே ஆக்சுவலி. ஸோ ஐ டென்ட் see that actually, but that dog tried to inform me or ஏதோ ஒரு இது மாதிரி. ஸோ I was about to I was just 2-3 feet away from the snake, and that dog was also that side of the snake. It was also 2-3 feet away. So it was trying to inform me that there is a snake. சரிங்களா, நான் டக்குன்னு தான் பார்த்தேன். I was looking at the mobile and I was coming. So just I saw the snake. அப்போ கரெக்டாக அது அப்படியே ஏஞ்சி நிற்குது. இட் வாஸ் ரொம்ப சின்ன ஸ்னேக்கும் இல்லை, பெரிய ஸ்னேக்கும் இல்லை, மீடியம் சைஸ் ஸ்னேக். இட் வாஸ் இதுதான் நாகப்பாம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல பாம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்னேக் தான். ஸோ ஐ ஸ்டூட் அண்ட் அந்த நாயும் பார்த்தோன்னே அந்த ஸ்னேக் இட் வெண்ட் அவே. அது போன உடனே எனக்கு ஆப்வியஸ்லி அந்த நாயை பார்த்தோன்னே எனக்கு நான் தடவை கொடுத்துட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இது வந்து என்னாச்சுன்னா, நெக்ஸ்ட் டே ஐ செட் திஸ் ஸ்டோரி டு மை ஃபேமிலி. அப்போ என்னாச்சு, என் ஒய்ஃப் போய் அதுக்கு பிஸ்கெட்லாம் போட்டா. ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி பிஸ்கெட் போடும்போது என் பையனும் அதை ஜாயின் பண்ணிக்கிட்டான் ஆக்சுவலி. ஹி ஆல்சோ கேவ். அவன் பயந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து போட்டான், பிஸ்கெட் போட்டான். அதுக்கப்புறம் வந்து அவனை பார்க்கும் போதெல்லாம் அது வந்து டாக் வாட் இட் டிட் இஸ், வேணும்னே வந்து அவன் பக்கத்தில் உட்காந்து whenever he comes to ஸ்கூல் போயிட்டு வரும்போது அவனை கேட்கும், அவனை வந்து பிஸ்கெட் கேட்கும். இது என்னாச்சுன்னா, whenever I come back from office என் கார் பின்னாடியே அந்த டாக் வரும். அதுக்கு எப்படிதான் என் கார் தெரியும்னே தெரியாது. பட் அந்த டாக் வந்து என் கார் பின்னாடியே வந்து நிற்கும், என் பையனை கூப்பிட்டு பிஸ்கெட் போட வைக்கும். ஸோ now he is very friendly with this street dog now. So that fear somehow is அந்த எப்போ என்டையர் ஸ்ட்ரீட் டாகும் வந்து இப்போ இவன்ட்ட பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தட் ஃபியர் இஸ் கான் ஃப்ரம் ஹிம். ஸோ ஏதோ ஒரு பிஹேவியர் வந்து இட் ஹஸ் சேஞ்ச்ட் இஸ் தட் ஃபியர் டுவர்ட்ஸ் த ஸ்ட்ரீட் டாக்.
just I want to add. Yes, ma'am. I'm done. Yes. Actually அது வந்து பட் ஆனா ரியலி இட்ஸ் a wonder. I know, I believe I'm a very spiritual person. I believe in God. So how wonderfully made. ஏன்னா அந்த டாகுக்கு யார் அந்த லாயல்ட்டி சொல்லி கொடுக்குறாரு தெரியல. பிகாஸ் they're so loyal sometimes, even yes, very true. Yeah, very much. Yeah. So that was actually அது பாருங்க, அது என்ன எவ்வளவு நாள் பார்த்திருக்கு. ஆமா, அப்போல்லாம் வந்து என்ன பார்த்து வந்து she didn't bark actually. அது தெரிஞ்சே வந்து அது வந்து பார்க் பண்ணிருக்கு, அந்த ஸ்னேக் இருக்குன்னு தெரிஞ்சு. ஸோ ஜஸ்ட் இட் வாண்டட் டு இன்ஃபார்ம் மீ கைண்ட் ஆஃப். ஸோ நான் வந்து மொபைல் பார்த்துட்டே வரேன். ஐ டென்ட் see it. அது எப்படி அது என்ன கவனிச்சதுன்னே தெரியல. ஸோ திஸ் இன்சிடென்ட் வந்து லிட்டரலா வந்து எங்களை ஃபேமிலியே வந்து டுவர்ட்ஸ் திஸ் டாக் திங் ஹஸ் சேஞ்ச் ஆக்சுவலி. எங்க வீட்டுல கேட் இருக்கும். கேட் 2-3 வாட்டி வெளியில போய் அந்த கேட்டை வந்து அந்த டாக் தான் கடிச்சது ஆக்சுவலா. ஸோ அதனால we didn't like those dogs ஆக்சுவலா. பட் this incident actually turns இப்போ லிட்டரலா வந்து அந்த 2-3 டாகுக்கு நாங்க தான் ஃபுட் போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ actually they are loyal. Actually they are very much loyal. So yes. Yeah, because we don't know, it comes with genetic factors. அவர் சொல்றாரு இல்லையா, இவரு யாரு பிரிட்டிஷ் இவர சைக்கியாட்ரிஸ்ட் Hans also 75% is being inherited. So how? Because we adopted one street dog only, but it's a very small, like it should be less than a month, and the madri. But it is so loyal. But because the mother didn't teach the loyalty, okay, he didn't have any other dog around it. It's only sees us. And the மாதிரி சின்னதுல இருந்து. But it is so loyal, like because whenever somebody visits our house, it sits next to me. It sits next என்னோட நான் சோஃபால உட்கார்ந்தேன்னா அது கீழே அப்படி உட்காந்துக்கும் அந்த மாதிரி. And it doesn't allow anybody near me. And so யாராவது இப்போ ரொம்ப பக்கத்துல வந்தா கூட அப்படி ஏஞ்சி நிற்கும், காதெல்லாம் தூக்கிடும், ஹேர்லாம் அப்படி தூக்கிட்டு நிற்கும். But moment they just stretch their hand or anything towards me, இப்போ அவங்க ஒரு ஃபிங்கரை ஸ்ட்ரெச் பண்றாங்க இல்ல ஒரு ஹேண்ட் ஸ்ட்ரெச் பண்ணாங்கன்னா உடனே அப்படின்னும். அது உடனே வந்து ஐ எம் ரெடி டு அட்டாக்ன்ற மாதிரி ஒரு சிக்னல் ஒன்று கொடுக்கும். ஐ ரியலி because I was really wondering who teaches them. நாங்க ஒன்றும் டீச் பண்ணல, நீங்க யாராவது வரும்போது அட்டாக் பண்ணு அந்த மாதிரி. ஸோ இட் கம்ஸ் லைக் ஸோ நமக்கும் நிறைய பிஹேவியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் ஆட்டோமேட்டிக்லி. ஐ திங்க் ஃப்ரம் தி பேரண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் தி சிப்ளிங்ஸ், சம் ஆஃப் தம் வி இன்ஹெரிட். ஸோ நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா அந்த ஃபியர் வந்து அந்த ஃபியர் ஃபேக்டர் வந்து சின்ன வயசுல அதான் ஒரு கடி வாங்கின பிறகு ஒரு இது வந்திருக்கும். தட் ஸ்லோலி you desensitization அதுதான் சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இதுலயே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லைக் when you are afraid of spider, இப்போ அந்த ஸ்பைடரை பார்த்தோன்னே ஒரு குழந்தை ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ஸ்பைடர் பொம்மையை வாங்கி வச்சுட்டு அது மடியில வச்சுட்டு அதுக்கு அப்படியே சாப்பாடு ஊட்டுறது, அதுக்கு பிடிச்சமானது கொடுக்கு. ஸோ நாளடைவில் அதனால இட் ஓவர்கம் தட் ஃபியர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் யுவர் சன் ஆல்சோ has overcome with that fear. So we have 2 more theories. அதை நான் குயிக்காக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ சோஷியல் லேர்னிங் அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், படுரா. ஸோ இது வந்து அவர் என்ன சொல்றோம்னா, நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன், யுவர் கான்சியஸ்னஸ் அண்ட் யுவர் ஃப்ரீ வில், இதெல்லாம் வந்து நம்ம வி லேர்ன் இட் அரவுண்ட். நம்ம நிறைய லேர்ன் பண்றோம். இப்போ வந்து கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்ம எல்லாருமே ஒரு சீரியலை பாக்குறோம்னு வச்சுங்களேன், ஒரு சீரியல் பார்த்துட்டே இருக்கும், ஒரு மர்டர் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த மர்டர் வந்து எனக்கு வந்து என்னோட கான்சியஸ்க்கு வந்து அது வந்து டிஃப்ரெண்ட், அது வந்து கரெக்டா இருக்கும், உங்களோட கான்சியஸ்க்கு அது டிஃப்ரெண்டா இருக்கும். So everybody conscious also differs. So there is something called self-efficacy. அதாவது நீங்க உங்களுடைய இப்போ வந்து some people can easily motivate themselves. Self motivation அதிகமா இருக்கும். I can do it, I can overcome this. இப்போ
ஒரு யூடியூபோ ஒரு ஏதோ நம்ம அடிக்ட் ஆயிட்டோம், இல்லை ரொம்ப நம்ம அதுக்கு ஸ்க்ரீன் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம்னா, some people can motivate themselves, அவங்க டைவர்ட் பண்ணி அவங்களை வேற ஏதோ ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி they can just come out. Is it there is a confidence or the ability to quit. So for such people, இப்போ அவங்க வராங்க, இல்ல ஸ்கிரீன் டைம் அதிகமா இருக்கு, இந்த 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 ஒரு அடலசென்ட் உங்ககிட்ட வராங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன் டைம் அதிகமா இருக்கு. If the self efficacy is more, if that person is a very confident person, very self motivated person, it's easy for us to address them. It's easy for us to make them quit. இப்போ ஒரு ஸ்மோக்கிங்ல இருக்கிறாங்க, பட் அது செல்ஃப் எஃபிகசி இஸ் வெரி ஹை அப்படின்ற போது அவங்களுக்கு நம்ம ஈஸியா நம்ம அவங்களுக்கு குவிட் பண்ண வைக்க முடியும். ஸோ தட் ஆல்சோ இவர் படுரா சொல்றாரு. ஸோ அது ஒன் ஆஃப் தி டெக்னிக்ஸ், பிஹேவியர் டெக்னிக்ஸ். அவங்களோட செல்ஃப் எஃபிகசி எப்படி இருக்கு அது நம்ம பார்க்கணும். அதுல நம்ம அசஸ்மெண்ட்ல தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அண்ட் another one is the cognitivல பாத்தீங்கன்னா it is like once again அதான். ஸோ செல்ஃப் எஃபிகசி சொல்லவும் ஐ தாட் ஐல் ஷேர். அதான் சொன்ன மாதிரி தட் இஸ் வாட் இட் சேஸ். செல்ஃப் எஃபிகசி 2-3 வாட்டி கொஸ்டின்ஸ்ல 2 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. as an individuals believe or expectation that he or she can adequately complete a master a specific situation or a task. That is how இப்போ என் சன் அதான் பண்ணான். இப்போ for what he did is அந்த ஃபியர் இருந்தாலுமே what he did is இப்போ அதுக்கு போய் பிஸ்கெட் கொடுத்து, so he understood that it is not going to harm him. ஓகே, ஸோ அதை he mastered it. அவன் கொடுக்க அதுவும் he got friendly with him. So that way he அந்த fear he overcome the fear. Actually அந்த fear he faced it. அவன் ஃபேஸ் பண்ணவும் தான் he could master it. So we have to face it. அவ்வளவுதான். அந்த ஒரு செல்ஃப் எஃபிகசி இருந்தா தான் அது you can do it. அதுதான் அந்த செல்ஃப் எஃபிகசி. So you have to master a specific situation or a task. So that's it. Yes ma'am. Okay. ஸோ அதே மாதிரி காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லும் போது நான் இங்க இருக்கிறத நான் சொல்லலை. ஸோ மோஸ்ட்லி வென் யூ ஹேவ், இப்போ மேன் இஸ் பவுண்ட் பை ஒன்லி the human beings are bound by only the negative thoughts. இப்போ ஒரு விஷயம் நமக்கு இல்ல குழந்தை வீட்டுக்கு வரல, 5 o'clock வரல ஸ்கூல்ல இருந்து அப்படி இருக்கும்போது the first thing that runs into our mind is the negative thoughts. Mostly every parent or as a parent நமக்கு negative thoughts தான் ஃபர்ஸ்ட் வரும். பட் அதுக்கப்புறம் தான் நம்ம ஓகே என்ன நம்ம இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சு. ஸோ சம் பீப்புள் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் ஆகி, ஐயோ என் குழந்தை வரல, இன்னும் வரல, திஸ் ஹஸ் ஹேப்பன், தட் ஹஸ் ஹேப்பன். பட் நீங்க சொன்ன மாதிரி when you have a cognitive, like you have a strong thought process. Okay, a strong thought process. If you're a very emotionally strong person, then you will go for an alternative thought. Immediately you have to, இப்போ அது ஒரு அந்த நெகட்டிவ் தாட் உங்களுக்கு ஒரு யூ கேன் ஹோல்ட் இட் ஃபார் ஒன் மினிட் உங்களை அப்படியே ஷேக் பண்ணுது அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் மினிட் யூ ஹேவ் அன் ஆல்டர்னேட்டிவ் தாட். ஸோ அந்த ஆல்டர்னேட்டிவ் தாட்ல நீங்க போகும்போது தென் தட் ஆல்டர்னேட்டிவ் தாட் யூ கேன் கன்வெர்ட் தட் இன்டு பாசிட்டிவ் தாட்ஸ். இதை நம்ம பண்ணவே மாட்டோம். நிறைய விஷயம், நிறைய பேருக்கு இந்த கோர் பிலீஃப்ஸ், நிறைய பேர் அந்த கோர் பிலீஃப்ல இருந்து வெளியே வரமாட்டாங்க. ஒரு நெகட்டிவ் கோர் பிலீஃப்ல they will stick on, they will not come. இந்த கோர் பிலீஃப் அவங்க யார் ஸ்டிக் ஆன் பண்றாங்களோ you become a depressive person or a neurotic person. அதுதான் உங்களுக்கு லேட் ஆன் நீங்க சைக்காசிஸ் அது எல்லாமே அது அப்படியே as an adult அது போயிட்டே இருக்கும். So initially we have to teach our children to be a very strong person, emotionally strong person, very cognitively strong person. ஏன்னா நீங்க உங்க தாட் ப்ராசஸை நீங்க பாசிட்டிவா எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அது அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இல்ல இந்த நெகட்டிவ் தாட்ஸ் பசங்க உங்ககிட்ட ஷேர் பண்றாங்கன்னா அதுக்கு என்ன ஆல்டர்னேட் நம்ம யோசிக்கும் போது ஆல்டர்னேட்டிவ் ஒரு தாட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அதை நம்ம பாசிட்டிவா மாத்துறோம். பட் when you're teaching your children, you have a thought. அவங்களுக்கு ஒரு சொல்றாங்க, இது affect me, this fear is affect, but how do you overcome that?
பாசிட்டிவ்லி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சில்ட்ரனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். திஸ் ஹவ் இது காக்னிட்டிவ் தியரி வந்து நம்ம உதவுது நமக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் தெரபிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தே வில் டீச் யூ தி பாசிட்டிவ் பிலீஃப்ஸ். இந்த பாசிட்டிவ் பிலீஃபை நீங்க எப்படி உங்க நெகட்டிவ் பிலீஃபை பாசிட்டிவ் பிலீஃபா நீங்க எப்படி மாத்துறீங்க, உங்க காக்னிட்டிவ் உங்களோட தாட் ப்ராசஸே அவங்க மாத்துவாங்க. உங்க எமோஷன்ஸை வந்து அவங்க பாசிட்டிவா மாத்துவாங்க. இஃப் யூ ஹேவ் அ நெகட்டிவ் எமோஷன்ஸ் தென் தே வில் கன்வெர்ட் தட் இன்டு அ வெரி தி பாசிட்டிவ் எமோஷன்ஸ். ஸோ திஸ் வாட் தி காக்னிட்டிவ் தியரி டஸ் இட். இப்போ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு இது ஏஜிபி 1ல நான் வந்து நம்ம பண்ணும்போதே ஒரு எக்ஸசைஸ் ஒன்று கொடுத்தேன் நான் உங்களுக்கு. ஸோ வாட் இஸ் யுவர் கோர் பிலீஃப், இது இந்த ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு நெகட்டிவ் கோர் பிலீஃப்ஸ் ஒன்று கொடுத்தேன். அதை நீங்க வந்து எப்படி ஜேர்னல் பண்ணணும். இஃப் யூ பிக் அப் லைக் 4 ஒரு நெகட்டிவ் கோர் பிலீஃப்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா யூ கேன் பிக் அப் தட் 4 அண்ட் வாட் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ் தாட்ஸ் அதை நம்ம எழுதணும். அதுக்கு எப்படி ஆல்டர்னேட்டிவ் ஆக்ஷன்ஸ் நம்ம எப்படி எழுதணும், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தாட் ப்ராசஸை எப்படி வந்து அதை கன்வெர்ட் பண்ணணும். இதை நம்ம ஜேர்னல் பண்ணிட்டே இருந்தோம்னா some of for adults I'm saying for adults in the journaling will help. This journaling will help in cognitive therapy la ungalodia negative things can can convert into positive thoughts. So this is what it helps. So idudha vandu சொல்றாங்க உங்க பிஹேவியர் தெரப்பி அசஸ்மெண்ட் எப்படி பண்றது அப்படின்னு சொன்னா மூணா பிரிக்கிறாரு அசஸ்மெண்ட்டை. ஃபர்ஸ்ட் வந்து யுவர் பிஹேவியர், அதாவது எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் பிஃபோர். இப்போ நீங்க ஒரு அடலசென்ட் மேல் பிஹேவியர், ஷீஸ் டாக்கிங் பேக் டு த பேரண்ட்ஸ் அண்ட் ஷீஸ் முறைக்கிறது பேரண்ட்ஸை அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து எதனால வந்துச்சு, வாட் ஹேப்பன் பிஃபோர். இந்த பிஹேவியர் அடாப்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அவங்க ஸ்கூல்ல, அவங்களுடைய பேரண்ட்ஸ், அவங்களோட வளர்ப்பு சூழ்நிலை, இதை வந்து நம்ம அதை ஒன்று எழுதணும், அசஸ்மெண்ட் எடுக்கணும். பிஹேவியர், அதாவது இந்த ஆங்கர் ப்ராப்ளமுக்கு இது வந்து எத்தனை, இப்போ அவங்களுக்கு ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா இது எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி அவங்க ஏற்று பேசுறாங்க, எத்தனை வாட்டிக்கு தே ஷவுட்டிங் தி பேரண்ட்ஸ் ஆர் தேர் இன்னும். இப்போ ஸ்கூல்ல சண்டை போட்டு வருவாங்க சில குழந்தைங்க, டெய்லி சண்டை போட்டு வருவாங்க, டெய்லி யாராவது ஒரு அடிச்சுட்டு வந்துருவாங்க. So this how frequent it happens அப்படின்னு சொல்லி அது ஒரு அசஸ்மெண்ட் எடுக்கணும். தேர்ட் திங், ஸோ வாட் இஸ் த கான்சிக்வன்சஸ், இதனால என்னெல்லாம் அவங்களோட பிஹேவியர் பேட்டர்ன் வந்து எப்படிலாம் மாறி இருக்கு இந்த விஷயத்தினால. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னோட கசின் அவனோட பையன் யாராவது ஒருத்தரை கடிச்சிட்டு வந்துடும் டெய்லி. ஸோ அப்போ நான் சொன்னேன், இது வந்து பெருமையே கிடையாது, இதெல்லாம் ஒரு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஸோ யூ ஜஸ்ட் கோ செக் வித் த டாக்டர். ஸோ திஸ் இஸ் நாட் அ குட் இது பிஹேவியர் கிடையாது இது அப்படின்னு சொல்லிட்டு. இஸ் டிஸ்டர்ப்டிங் தி ஹோல் கிளாஸ், இஸ் டிஸ்டர்ப்டிங் தி ஹோல் அப்படின்னு சொல்லும் போது, ஸோ இந்த அசஸ்மெண்ட்டை வந்து அந்த குழந்தைக்கு நம்ம எடுக்கணும். வாட் ஹேப்பன் பிஃபோர், ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி இட் ஹேப்பன்ஸ், அண்ட் during இந்த இதுல வந்து ஹவு தி பிஹேவியர் பேட்டர்ன் எப்படி மாறி இருக்கு. அந்த அதான் சொல்றோம், நல்லா அந்த இப்படி குழந்தைங்க நல்லா இருக்கும், கிளீன் பண்ணிட்டு இருக்கோம், இப்படி குழந்தையா இருக்கும். சடன்லி they'll be a different personality, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருப்பாங்க, திடீர்னு நம்மள ஏத்து பேசுவாங்க, they talk back, they keep disobeying every time. So this happens. ஸோ இது நம்ம வந்து எதனால வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து we have to have and for everything we have to have a specific therapy techniques. ஸோ எல்லாத்துக்குமே இப்போ நம்ம இவரு சொன்னார், லாசரஸ் சொன்னார்ல, every client is unique, ஒரு யூனிக் ப்ராப்ளம். தோ த பிஹேவியரிசம் கான்செப்ட்ஸ், your தியரிஸ், எவ்ரிதிங் ஜென்ரலா நம்ம ஹியூமன் பீயிங்கா ஹியூமரிஸ்டிக் பிஹேவியர்ஸ் இப்படிதான் இருக்கும், இந்த பேட்டர்ன்ல தான் இருக்கும் நம்ம சொன்னாலும் the person will be unique. It cannot be applicable to everyone. So every person is unique, every client is unique, and அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கோல்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் மோட்டிவேஷன் இருக்கும், அண்ட் அவங்களுக்கு ஒரு that person can be an extrovertலயே வந்து they can be ambivert-ஆ இருப்பாங்க, இதுவும் கொஞ்சம் இருக்கும் அதுவும் கொஞ்சம் இருக்கும். So you have to find out what kind of person they are.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்து யூ ஹாவ் டு கிவ். இப்போ இல்லை இது ரொம்ப மைல்டா இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ ஜஸ்ட் தட் பர்சன் இஸ் என்டர்ட் இன் டு இப்போ சொல்றாங்க எக்ஸாம்பிள் 15 ஸ்மைலிங் பிஹேவியரை திடீர்னு மறைஞ்சிரும். நல்லா ஸ்மைல் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க, ஒரு 11 years வரைக்கும் நல்லா ஸ்மைல் பண்ணி பேசுவாங்க. திடீர்னு பார்த்தா she will not smile, she will be like very cranky, then she will talk back, then அதாவது டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படின்னு பேசுவாங்க அந்த மாதிரி. ஸோ இதை வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூ கேனாட் கிவ் த சேம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டு தெம். there can be different because it varies. இப்போ இது ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க, 4 years வந்திருக்காங்க. then suddenly 8th பேசிட்டே இருந்தாங்க. then the child started smoking also, started hiding things from the parents. so இது வந்து போயிட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வேற. இப்போ அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வேற மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி சில்ட்ரனுக்கு வேற மாதிரி இருக்கணும். பிகாஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும், பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். அண்ட் அவங்க அலவன்ஸை கட் பண்றது, பாக்கெட் மணியை கட் பண்றது, அண்ட் அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ இல்ல இன்னொரு குழந்தைக்கு வந்து ஷீ இஸ் அப்செட் பிகாஸ் ரொம்ப நாளா என்னை வந்து நீங்க வெளியே கூட்டிட்டு போல, அதனால ஷி மைட் ஷோ ஹர் ஆங்கர் அப்படின்னு சொல்லும் போது மேபி யூ ஹாவ் டு டேக் தெம் டு அ டின்னர் ஆர் ஒரு அவங்களுக்கு ஒரு லாங் டிரைவ் அந்த மாதிரி நீங்க கூட்டிட்டு போகலாம் அந்த மாதிரி. ஸோ இட் டிபெண்ட்ஸ் யுவர் என்னது யுவர் ஸ்பெசிஃபிக் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அவங்களுக்கு. ஸோ என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் அந்த ப்ரொசீஜர்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் differs for different clients. If a child na it should be different, an adult na it should be a different. So when child அப்படினு வரும்போது the whole family will be involved. Parents கண்டிப்பா assessment எடுப்பாங்க, சுத்தி caretaker assessment எடுப்பாங்க, and the child also they'll take assessment of the child. Even the teachers will be involved. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அண்ட் பிஎஃப் ஸ்கின்னர் சொன்ன மாதிரி you have to use positive reinforcement or negative reinforcement to get back the good behaviors. So இது வந்து இந்த பனிஷ்மெண்ட் வந்து இம்மீடியட்டா இருக்கணும். யாருக்கு அப்படின்னா when the anxiety is higher, இந்த ரொம்ப பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப இன்டென்ஸா ஆகலாம். you can give even இன்டென்ஸா இருக்கவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கேன் பி மோர் எஃபெக்டிவ். அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் நம்ம கொடுக்கலாம். சில பேருக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் பனிஷ்மெண்ட் கம்மியாக தான் கொடுக்கணும், பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ தேர் கேன் பி ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். ஒன்லி த தெரபிஸ்ட் வில் டிசைட். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் தெரப்பி அவங்களுக்கு வந்து இந்த மேல் அடாப்டிவ் பிஹேவியர்ஸ் இருந்து வெளியே வரதுக்கு, ஹவு தே ஹாவ் டு லேர்ன் நியூ அடாப்டிவ் பிஹேவியர்ஸ், அது வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஸோ நீ இந்த ஹோம்ஒர்க் டெய்லி நான் படிக்க மாட்டேன், நான் எனக்கு ஸ்கூல் போடுறதோட சரி அப்படின்னு நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, சாரி இஃப் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க் ஐ கேன் டேக் யூ அவுட் இந்த டின்னருக்கு நான் வெளியே கூட்டு போவேன். அண்ட் எவ்ரி வீக் ஐ கிவ் யூ லைக் 100 rupees. யூ கேன் நீங்க அதை சேர்த்து வச்சு நீ ஒரு பேட்மிண்டன் இது வாங்க, பேட் வாங்கலாம், இல்லை கிரிக்கெட் பேட் வாங்க, சம்திங். ஸோ சம்திங் தட் மேக்ஸ் தம் ஹாப்பி அண்ட் இட் ப்ரொலாங்ட். இட்ஸ் அ லாங் கோயிங். ஸோ ரொம்ப நாளாக அதை அப்படி சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேரண்டிங் இஸ் நாட் அன் ஈஸியர் டாஸ்க், இட் இஸ் ரியலி வெரி சேலஞ்சிங். அண்ட் நிறைய விஷயம் நம்ம பிளான் பண்ணோம், கரெக்டாக வந்து நம்ம வந்து இப்போ ஃபாலோ பண்ணணும். ஏன்னா சொல்றாங்க தெரபிஸ்ட் போனால் 8 weeks or 10 weeks ஆகும் அவங்களுக்கு திருப்பியும் அந்த பேக் டு அடாப்டிவ் பிஹேவியர்ஸ் கொண்டு வரதுக்கு. ஸோ டில் தென் யூ ஹாவ் டு பி வெரி cooperative with the therapist as well as with the child, because when they shout you cannot shout, you cannot அது வந்து இன்னும் டபுளா வந்து கத்தும், you lose your respect. So இது எல்லாமே வந்து we have to plan the reinforcements correctly and apply it. Then you can bring that adaptive behaviors into the child. Okay, my class is getting over. Avladhaan. Any questions?
Hello. Any questions, or we'll finish the class? No, ma'am. All good. All good. All Nice, good, ma'am. Nice Good class. session. Thank you. Okay, Nice exam. thank you. I just wanted to share one thing. So every behavior depends But upon this their numbers. experience.